சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளாக வீடியோ எதுவுமே வந்திருக்காது. எல்லோரும் மன்னிக்கணும். நான் ஊரில் பொங்கல் விளையாட்டு போட்டியும் கபடி விளையாட்டு போட்டியும் தனித்தனியாக நடத்திட்டு இருந்தோம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் பக்கமாக வீட்டுக்கும் வரல, கிரவுண்ட்லேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தோம். அதனால தான் வீடியோவும் போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நெல் அப்டேட்டை பற்றி பார்த்துருவோம். நெல் பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லபடியாகவே எல்லாமே பால் கருதுகள் கூட ஆரம்பிச்சிருச்சு. நல்லபடியாக கருதுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. முத்தின மாதிரிக்கு இருக்கும், அது தப்பாக எடுத்துக்காதீங்க. சாயங்காலம் நேரம் இறங்கு வெயிலில் வீடியோ எடுக்கிறேன், அதனால தான் வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் பக்கத்து வயலில் நெல் நமக்கு முன்னாடி நட்டது இன்னும் பாருங்களேன், நம்ம நெல் உயரத்துக்கு கூட இன்னும் வந்து சேரலை, கம்மியாக தான் இருக்குது உயரம். என்ன காரணம்னா நம்ம மழைநீரை சேர்த்து வச்சு விவசாயம் பண்ணதாங்க காரணம். அது மாதிரிக்கு அந்த மேற்கூடிய அந்த 1 ஏக்கரில் மக்காச்சோளம் போட்டோம்ல, இந்த மக்காச்சோளம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சிருச்சு, நல்லாவே முத்திருச்சு. இலை சருகுகள் எல்லாம் காஞ்சி சருகாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அறுவடை தான் பண்ணணும். ஆனால் ஒரு 20 நாள் பிந்தி தான் அந்த கிழக்கடைசி இருக்கிற அந்த 1 ஏக்கர் நம்ம போட்டோம். அப்படிங்கிறதுனால ஒரு 20 நாள் 25 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்காக கிளிகள் குருவிகள்லாம் பார்த்துறது தான் இனிமேல் நமக்கு ரெகுலர் வேலையாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.